பல ஆண்டுகளுக்கு முன் ஒன்றாய் அமர்ந்து தவம் புரிந்த 100 ரிஷிகளை நான் வதைத்தேன். அச்சமயம் தாமின் கரம் பற்றி தடுத்தீர்கள். அப்போது நான் உரைத்ததென்ன? என்னை விடுவிக்கவில்லை எனில் இக்கணமே 100 ரிஷிகளோடு தாங்கள் 101 ஆவீர்கள் என்றேன். அந்நிகழ்வை இன்று தமக்கு நினைவு கூறுகிறேன். அச்செயலை புரிந்தது புதல்வன் என்பதால் அன்று நான் உன்னை மன்னித்தேன். ஈன்றெடுத்த தவப்புதல்வன் இழைத்த பெருந்தவரை நான் பொறுத்தருளினேன். நிகழ்வு நினைவில் உள்ளது. என்னுடைய 2ஆம் புதல்வன் கும்பகர்ணன் இன்று வதைக்கப்பட்டார். தர்மநெறி தவறாத 3ஆம் புதல்வன் குளம் துறந்து புறம் சென்றார். இந்த மேகநாதன் என்னுடைய பௌத்திரன். இவனை ஈன்றவள் குலவது மண்டோதரி. இவர்களே எனது குலம், இவர்களே எனது வம்சம். பவித்திர ரிஷியான ரிஷி புலஸ்தியருடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். உன்னுடைய பழி உணர்வு ஈடேற என்னுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் அழிவதற்கு இனி நான் அனுமதிக்க மாட்டேன். சிந்தையில் ஒன்றை இருத்து, நீ இந்த லங்கைக்கு கவர்ந்து வந்த நங்கை யாரென்று அறிவாயா? யாருடன் யுத்த களத்தில் நீ போர் புரிகிறாய் என்பதை அறிவாயா? ஆம், நன்கறிவே. ஒரு சாமானிய சந்நியாசி, சாதாரண வனவாசி, அற்பமான மானுடன். சாமானிய சந்நியாசியோ வனவாசியோ அல்ல, மானுட ரூபம் தரித்த சாட்சாத் ஸ்ரீஹரி விஷ்ணு ஆவார். உலகினை காப்பவன் ரகுவம்சத்தின் ராமனே, ரகுவம்சத்தின் ராமனே. விஷ்ணுவின் அவதாரம் தெய்வ அவதாரமா? விஷ்ணு என கூறியவுடன் நான் அச்சம் கொள்வேன் என்று எதிர்பார்த்தீர்களா தந்தையே? கும்பகர்ணனை விஷ்ணுவால் தான் மாய்க்க இயலும். சிந்திப்பாய் லங்கேசா. அநேக மாவீரர்களை இழந்த நீ அன்பு புதல்வனையும் இழந்தாய். வருகை தந்தவர் யார் என்று இன்னுமா உனக்கு விளங்கவில்லை? அச்சம் கொண்டேன் மாதா. தாயே, என் இளவல் கும்பகர்ணன் மடிந்ததை எண்ணி நான் இன்று மனமுடைந்தேன். மனம் பதறுகிறது, உள்ளம் குமுறுகிறது, என் கரங்கள் நடுங்குகின்றன. உன் நாடகம் நிறுத்து லங்கேசா. அறிவுரை வழங்குவதை நிறுத்துங்கள். அந்த வனவாசி ராமனை விஷ்ணுவின் அவதாரம் என கூறி தாம் ஒன்றை மறந்தீர்கள். நான் யார்? திரிலோகாதிபதி, உலகங்களை வெற்றி கொண்டு ஆட்சி புரிபவன். நிலம், ஆகாயம், பாதாளம், உலகங்களின் அதிபதி இந்த ராவணன். தேவர், அசுரர், கந்தர்வர், மானுடர் அனைவரும் என் அடிமைகள். தாங்கள் யோக சக்தியை பெற்றது உண்மையெனில் அதைக் கொண்டொன்றை தெளிவுபடுத்துங்கள். வந்திருப்பவன் உண்மையில் விஷ்ணுதானா அல்லது சாமானிய மானுடனா என்று கூறுங்கள்.